ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலா ஃபிஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் டிஷ் என்னன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி, சவுத் இந்தியன் ஸ்நாக் ரெசிபி. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம உளுந்து வடை தான். ஸோ உளுந்து வடை இல்லை மெது வடை இல்லை சாம்பார் வடை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த வடையை எவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் இதுக்கான சாம்பார் எப்படி ட்ரை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உளுந்து வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வெள்ளை உளுந்த ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஸோ இந்த கப் அளவில் நான் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உளுந்து வடை போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கான உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த 1 கப் அளவுக்கு எனக்கு இவ்வளோ மாவு கிடச்சிருக்கு. நான் வந்து என்னோடய மிக்ஸி ஜாரில் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். ஸோ 1 சில்லி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரகம், ஒரு 5 to 10 பெப்பர் சீட்ஸ், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கினது, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் தண்ணி கன்சிஸ்டன்சி எதுவுமே இருக்காது. எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உளுந்து வடை ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேனில் நான் ஆயில் ஹீட் பண்ணுறேன். ஸோ நம்ம மெதுவடைக்கான பேட்டர் எடுத்து இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண ஒரு பாலித்தீன் ஷீட் இல்லைன்னா நமக்கு வாழை இலை எதுனாலும் ஓகே, அதில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி தட்டி ஒரு சின்ன ஹோல் ஜென்டில் போட்டு அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சோடா உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சோடா உப்பு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இதை நம்ம நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம இதை பொரிச்செடுக்கிறோம். ஆயிலில் இந்த மாதிரி பபிள்ஸ் க்ரியேட் ஆகிறது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்செடுக்கணும். பபிள்ஸ் ஸ்டாப் ஆகலை அப்படின்னா இன்னும் உள்ள மாவு வேகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ நம்ம ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான கிறிஸ்பியான உளுந்து வடை தயார். அடுத்து இதுக்கான சாம்பார் எப்படி தயார் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பருப்பை கழுவி இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கார்லிக், ஒரு பூண்டை இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 to 5 சின்ன வெங்காயம், ஒரு கேரட்டை இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். a pinch of turmeric powder. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ இதை ஒரு 3 to 4 விசில்ஸ் பருப்பு நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். ஸோ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பருப்பு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் இதை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம தடுக்கா, அதாவது தாளிப்பு தயார் பண்ணுறோம். ஸோ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 to 3 காஞ்ச மிளகாய், வரமிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், ஒரு 4 to 5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸோ அவ்வளோதான், நம்ம தாளிச்சதை இந்த சாம்பாரில் நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனல் டச்சாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறோம். ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சாப்டு கோரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டேஸ்டியான சாம்பார் தயார். அவ்வளோதான். இனி எதுக்கு வெயிட் பண்ணணும்? நம்ம வடையை எடுத்து சாம்பார்க்குள்ளே வச்சு சாம்பார் வடையாக சுவையாக சாப்பிட்லாம். ஸோ இதை பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இல்லை இந்த வடையை பொங்கல் கூட, இட்லி கூட, காலையில் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவுமே டேஸ்டியான, கிறிஸ்பியான, ஃப்ளஃபியான இந்த உளுந்து வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா ரெசிபீஸ் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலஃபிஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃபார் அலஃபிஷன். தேங்க்யூ அண்ட் பை ஃபார் நவ்.